ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆசை தோசை தமிழ் யூடியூப் சேனலில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசை தோசை தமிழில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, தேங்காய், உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஆனியன் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆனியன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூண்டு சேர்த்துட்டு கறி லீஃப் வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கினதுக்கப்புறம் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிடுறேன். இதில் ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்து வந்துடுறதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நல்லாவே இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், இஞ்சி, சோம்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 தான் சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்களா குழம்பும் மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருளைக்கிழங்கு வந்து வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்களா நல்லா வெந்துட்டு இருக்குது. நசுக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வெந்துட்டு இருந்துச்சுன்னா தெரியும், இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேக வச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுங்க. பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கூட நம்ம வச்ச உருளைக்கிழங்கு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத ஆசை தோசை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.